பிரைஸ் லார்ட். உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் எந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். உபாகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போர் அடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக. இந்த வசனம் உங்களுக்கு விளங்குகிறதா? அருமை தெய்வ பிள்ளைகளே, நான் சிறு வயது இருந்த பொழுது கம்பு, சோளம், வரகு, நெல் இதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. நான் டிராக்டர் விட்டு அடிக்கிறாங்க, மிஷின் விட்டு அறுக்கிறாங்க. அப்பெல்லாம் மாடு தான். அப்போ ஒரு 10 மாடை ஒரு மாட்டோட ஒரு மாட்டை புனைச்சி அதை அப்படியே என்ன செய்வாங்க, அந்த கம்பு, அந்த சோளம் அதெல்லாம் அந்த மாட்டை சுற்றி 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 ஓட்டுவாங்க. அப்போ என்ன நடக்கும், அதில் இருக்கிற அந்த கருதில் இருக்கிற தானியம்லாம் கீழே விழுந்து விடும். அதை மூட்டை கட்டுவாங்க. அந்த நேரத்தில் சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மூக்கநாகருக்கு இந்த மூக்கநாகர் ஒரு கயிறை போட்டு இறுக்கி கட்டி விடுவாங்க. ஏன்னா அந்த கம்பை சாப்பிட்டுருதான், சோளத்தை சாப்பிட்டுருதான், நெல்லை சாப்பிட்டுருதான், அதுக்காக வாயை கட்டிடுவாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. வாய் கட்டக்கூடாதான். அப்படியானா உபதேசம் பண்றாங்கல்ல, உங்களுக்கு சத்தியத்தை சொல்றாங்கல்ல, இயேசுவை பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்க சும்மா விடக்கூடாது. உங்களுடைய காணிக்கைகளை செலுத்த வேண்டும். வார வாரம் உங்க சபையிலுக்கு உபதேசம் கேட்குறீங்களே, வார வாரம் போய் சத்தியத்தை கேட்குறீங்களே, ஜெபத்தை கேட்குறீங்களே, அவங்க வாயை கட்டக்கூடாது. அவங்க பட்டினி கிடந்தா நீங்க பதில் சொல்லி ஆகணும். ஒரு தசமாக காணிக்கைகளை கொடுங்க. போர் அடிக்கிற மாட்டை உபதேசம் பண்ணுகிற ஊழியக்காருடைய வாயை கட்டாதீங்க. அவன் பசியோடும் பட்டினியோடு கிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரெல்லாம் பசி பட்டியலாம் கிடையாது, இல்லை செல்வாக்கா இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும். கணக்கை தீர்க்கிற ஒரு பெரிய கணக்காளர் இருக்கிறார். அவர் வரும்பொழுது எவ்வளோ தசம் வாங்கினேன், எவ்வளோ காணிக்க வாங்கினேன், என்ன பண்ணேன், என்ன செஞ்சு, ஏது செஞ்சேன், நான் சொன்னதை செஞ்சியா, நீ சொல்லாத செஞ்சியா அப்படின்லாம் கேட்பார். அன்னைக்கு பதில் சொல்லவே முடியாது. உண்மையுள்ள ஊழியக்காரன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஜாக்கிரதையா இருங்க. இங்க உபதேசத்தை, இங்கே சத்தியத்தை கேட்டுட்டு இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் அந்த சபையில் போய் கொடுக்கறது அவ்வளோ கொடுக்காதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைப்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.